வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சதீஷ் பேசுகிறேன். உங்கள் டெக் எக்ஸ்ப்ளோர் சேனலில் இருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிஃப்ட் இது. ஆக்சுவலாக இதை கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த என் டீம் அவங்க பண்ண சர்வீஸ், நான் இல்லாதப்போ பண்ண அவங்க வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் கிரெடிட் சேரும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபாசில் ஜென்ரேஷன் 6 எனக்கு வந்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க என் டீம் சார்பாக. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட ஃபீச்சர்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்ஸ் பிரிச்சாச்சு. பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது எந்த சைடு பட்டாலும் அதை வந்து அடிபடாத மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட்சை வெளில எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் ஃபேஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். இதோட இந்திய விலை பார்த்திங்கன்னா 24,995. ஆக்சுவலாக எனக்கு வந்தது அதான். அது ஆக்சுவல் ப்ரைஸ் மேபி அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட் போகுதுன்னா இதில் வந்து வேறு OS 3 ஆக்சுவலாக இல்லை, 2 something இருந்து. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் 3 வந்துச்சு. ஜென்ரேஷன் 6 ஃபாசில். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்டோரு எல்லாமே லொக்கேட் ஆகிருக்கும். ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் டீலர் கோடு, எந்த டேட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஐட்டம் நம்பர்லாம் போட்டு டீலர்ஸ் இருந்தாங்கன்னா ஆன்லைன்னா அவங்க ஆக்சுவலி அந்த இன்வாய்ஸ் காப்பி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் ரெஜிஸ்டர் ஆகிடும். சரி, இப்போ நம்ம வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்சை பிரிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உள்ள ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாலெட்டோடு வந்தது. இப்போ நம்ம பிரிக்கலாம் இருங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கரு, அது கிளாஸ் கிடையாது. அதை நான் அப்புறமா உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா 2 சைடு பாட்ஸ் வச்சு அதை சேர்ந்து வச்ச மாதிரி நடுவில் ஒரு வாட்ச் இருந்தது. ஒரு சைடில் வந்து சார்ஜர், இன்னொரு சைடில் வந்து இதெல்லாம் வந்து நான் அப்புறமா இப்போ காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்சோட சார்ஜரு டைப் சி இல்லை, இதோட வாட்சோட சார்ஜரு நம்ம நார்மல் USB இதோட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர்ஸ்க்கு மேலே வந்து. ஸோ எனஃப் ஸ்பேஸ் இருக்கும். ரொம்ப லாங்கும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என் பொண்ணு வாட்ச் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னா, வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு 150 கிராம் அந்த மாதிரி இருக்கும். அதில் அந்த டயல் தான் பார்த்திங்கன்னா வெயிட் ஜாஸ்தி. மற்றபடி அந்த சைடில் இருக்கிற ஸ்டீல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்மி தான். பட் ஆனால் எலகண்ட்டாக இருந்தது. அந்த ஒரு ஸ்டைல் ஃபாசில்னாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அந்த டயல் மட்டும் கொஞ்சம் வெயிட்டு. ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த மணிக்கட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் நார்மலாக வாட்ச்சு அந்த ஸ்டைலில் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது கவராகி தான் வரும். அதை நம்ம பிரித்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து நம்மளோட பாடி ரீடிங்ஸ் எல்லாமே எடுக்கும். இது ஃப்ரண்ட் ஃபேஸ். மேலே ஸ்டிக்கர் இருக்குது. நான் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள ஃபாசிலோட மேனுவல் புக்கு ப்ளஸ் அந்த ஃபாசில் வாட்சோட ஜென்ரல் மேனுவல் இருக்கும். அதை நான் இப்போ பிடிச்சி காமிக்கிறேன். ஓகே, ஃபாசிலோட நார்மல் மேனுவல் இது. அதாவது என்ன பண்ணணும், சார்ஜ் எப்படி போடணும் அந்த இது இருக்கும். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் தான். அது நீங்கள் வச்சு அதில் வரனாலே அது ஒட்டிக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம இது சார்ஜ் ஆகிடும். சார்ஜ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அது பவர் ஆன் ஆகும். பவர் ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஃபோனோட பேர் பண்ணிட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ளூடூத் ஆப் இருக்குது. அப்டேட்டட் வெர்ஷன் தான் அது 5.1.
கனெக்டடு. ப்ளஸ் வாட்ச்லேயே கூட நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணி நம்ம அதை அப்டேட் பண்ணிடலாம். இது பேக் சைடு ஆல் லாங்குவேஜஸ்லையும் இருக்கும். அது எப்படி பேர் பண்ணணும் என்ன எதுங்கிறது அந்தளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இது வந்து ஒரு பெரிய புக்கு இருந்தது, ஃபாசில் மேனுவல், அதாவது யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அந்த வாட்ச் அப்படிங்கிறத அதை பார்க்கலாம். இப்போ வந்து அந்த ஸ்ட்ராப்பை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்ட்ராப்போட லாக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டைட் ஃபிட்டு. நான் இப்போ அந்த சென்சார் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, அந்த 4 கேப் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் உங்களோட பாடி ரீடிங் சென்சார் ஆக்சுவலாக. அதாவது ஸ்லீப்பிங், எக்ஸசைஸு, ப்ரீத்திங்கு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவல் எல்லாமே இது இருக்குது. அது போக நிறையா இருக்குது, நான் தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேன் இப்போதைக்கு. அந்த சுற்றி ரவுண்டாக தெரியுது பார்த்திங்களா, 2 ரவுண்டு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக். இது அதில் நீங்கள் இந்த பொசிஷனில் தான் வச்சு சார்ஜ் ஏற்றணுங்கிறது கிடையாது. நீங்கள் அதில் அந்த சார்ஜரை வச்சாலே அது ஸ்டிக் ஆகிக்கும் மேக்னெட்டிக்ங்கிறனால. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ஸ்டிக்கர் பிச்சு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் வாட்சோட டயல். இது இப்போ அது ஆன் ஆகாதனால உங்களுக்கு அது பிளாக்காக தெரியுது. நான் இப்போ சார்ஜை போட்டு ஏற்றி காமிக்கிறேன். ஆக்சுவலாக அது சார்ஜ் இருக்குன்னு நினச்சேன், பட் ஆனால் இன்பில்டாக சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறமா தான் நானும் கொஞ்சம் நோண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சார்ஜர் போட்டேன். ஓகே, சார்ஜ் ஆகிட்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் சார்ஜரு. அந்த 2 பின் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டக் ஆகிக்கும். அது ஆக்சுவலாக பில்ட் ஆகி தான் இருக்கும். அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சார்ஜ் போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். பவர் ஆன் ஆகிடுச்சு. வேறு ஓஎஸ் இது கூகுளோட தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2.63 என்னமோ வந்தது. நான் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வைஃபைல கனெக்ட் பண்ணி அப்டேட் ஆச்சு. லாங்குவேஜ் கேட்கும், அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. நம்ம வந்து இதுக்கப்புறம் ஃபோனில் வந்து வேறு ஓஎஸை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேர் பண்ணணும். வேறு ஓஎஸ் இருக்கு காமிக்குதுங்களா ஃபோனில். ஸோ ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் செட்டப் கொடுங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி, மறுபடியும் அக்ரி கொடுங்க. இப்போ வந்து ப்ளூடூத் ஆன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிங்க. இல்லைனா டர்ன் ஆன் கொடுத்திங்கன்னா அதுவே நம்ம வாட்சோட நேம் காமிக்கும், ஃபாசில் ஜென்ரேஷன் 6 2020 காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அது ஒரு கோடு கேட்கும் ஆக்சுவலாக இங்கே. அதே கூட அங்கே வந்தோடனே பேர்னு கொடுத்துருங்க. ஆல்வேஸ் அலோவ் திஸ் டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை கொடுக்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ஸோ அது கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபோனில் உள்ள அந்த இமெயில் ஐடி அப்புறம் அந்த இது எல்லாமே கேட்கும். அதில் எந்தெந்த மெயில் வந்து இந்த வாட்சில் பேர் ஆகணும்னு கேட்கும். ஆக்சுவலாக நான் இதை செலக்ட் பண்ணுற மாதிரி என் பொண்ணு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா. நமக்கு ஏதாவது ஒரு இமெயில் ஐடி தான் இதில் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அத்தனை இதுக்கு எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அது எல்லாமே அதில் உள்ள கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் காப்பி ஆகிடும்.
ஆக்சுவலாக ஃபுல்லாக ஃபோனில் செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாட்சில் காமிக்கும். நம்ம ஃபுல்லாக அங்கே கொடுத்தாகணும். இங்கே வந்து அலோவ் பண்ணுவான்னு கேட்கும். ஃபோனில் எல்லாமே அலோவ் கொடுத்துட்டு காப்பி டு வாட்ச் கான்டாக்ட்ஸ் எல்லாமே கேட்கும். கனெக்டட் வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. அதுவும் கனெக்ட் கொடுத்துருங்க. நம்ம வீட்டுக்கு உள்ளே இருக்கும்போது அந்த வைஃபை வந்து கனெக்டட் ஆகிட்டுல நம்மளோட ஃபோனோட டேட்டா வந்து மிச்சமாகும். இல்லைனா அது ஒரு பக்கம் எடுத்துகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம கால் வந்து ஃபோனில் ஆன்சர் பண்ணி அதில் நம்ம பேசலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே டன்னு இதாகிடுச்சு. டன்னு கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஃபீச்சர்ஸ் ஒரு 4-5 இருக்கும். அதில் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போதைக்கு நான் பேசிக்காக என்ன இருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இத்தனை ஃபேஸஸ் இருக்குது. நான் வந்து நார்மலாக பேசிக் என்ன ஃபேஸ் இருக்கோ அதை மட்டும் இப்போதைக்கு செலக்ட் பண்ணி வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். கீழே வந்து அதில் நம்ம எப்படி வேணும்னு ஒரு நோட்டிஃபிகேஷன், அஜெண்டா செட்டிங்ஸ், அதாவது கால் மீட்டிங் இருக்குன்னா அது காமிக்கும். கூகுள் அசிஸ்டன்ட், அட்வான்ஸ் செட்டிங் வந்து நம்ம வாட்சோட செட்டிங் இதிலே கூட நம்ம ஃபோனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதே எக்ஸ்ப்ளோர் அந்த வேறு வேஸோட டீட்டெயில்ஸ் வேணால் அதில் கொடுத்தீங்கன்னா காமிக்கும். நான் லேட்டர் கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சார்ஜு, செகண்ட் அந்த இது வந்து ஸ்லீப் ட்ராக்கிங்கு, இந்த பக்கம் பிளட் ஆக்சிஜன், இப்போ அதை கேட்கும் எல்லாமே ஃபைட்டல் சைன்லாம் ரீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அதை டிக்கு கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம கூகுள் ஃபிட்டோட கனெக்ட் பண்ணோன்னா நம்மளோட எல்லா ரீடிங்கும் அதில் ரீட் ஆகிடும். அதாவது எந்த மெயிலும் இல்லாத சேவ் ஆகுமோ அது சேவ் ஆகிடும். நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு, அதுக்கப்புறம் என்ன அத்லெட்டிக் சென்ஸாக அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரீட் ஆகிடும். மற்றபடி இது ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் சென்ஸாக, அதாவது ப்ரீத்திங், ஆக்சிஜன் லெவலு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறீங்க, ஹார்ட் பீட் என்ன லெவலில் இருக்குது, ரன்னிங்கு, இன்டோர் எக்ஸசைஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து எனக்கு 1 மந்த் ஆகுது. இதை நான் 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக. என்னால் இப்போது நிறைய ஒர்க் இருக்கிறனால என்னால் முடியல. பட் ஆனால் கண்டிப்பாக நான் அதை அடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன் அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் கேட்கும் உங்கள் ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த்து, எவ்வளோ வெயிட்டு, ஹைட்டு எல்லாமே கேட்கும். அது எல்லாமே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நான் கூகுள் ஃபிட்டில் சைன்இன் பண்ணுறேன். அளவு கொடுங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபிசியாலிட்டி சைன் ஆகும், வைட்டல் சைன்ஸ் இதாகும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு ரெண்டுமே கொடுக்கணும். அதில் நம்ம வந்து இதில் கோல் செட் பண்ணோம், எவ்வளோ ஹார்ட் பாயிண்ட்டு, ஸ்டெப்ஸ் நம்ம வந்து டெய்லி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பாயிண்ட்டு, ஸ்லீப்பு, எவ்வளோ கேலரிஸ் என்ன இருக்குது, ப்ரீதிங் எவ்வளோ எடுக்கிறீங்க எல்லாமே இதில் அப்புறம் ரீட் பண்ணோம். பிளட் ஆக்சிஜன் ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு நான் அது தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த சார்ஜரை கழட்டு நம்ம கையில் மாட்டு ஷேக் ஆகாமல் ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சுருந்திங்கன்னா
அது உங்களோட கரண்ட்டு ஆக்சிஜன் லெவலில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத காமிக்கும். அலெக்ஸா இருக்குது இதில். நம்ம யாருக்காச்சும் கால் பண்ணனாலோ ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணாலும் நம்ம அலெக்ஸா யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதில் வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கும். டயல் யாருக்கு வேணாலும் பண்ணி நம்ம எல்லாம் கால் பண்ணலாம். சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் ஆகிட்டுருக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷனு வைஃபை மூலிமா தான் ஆகுது இது இப்போது. நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் மூலிமா என்னென்ன ஆப் வேணாலும் அதுவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபோனில் இது இருக்குது. அதில் மெயிலு, வாட்ஸ்அப்பு எல்லாமே வந்து இதில் காமிக்கும். நம்ம ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம அதுக்கப்புறமா அதில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்லாம் தேவையில்ல, எது வேணுங்கிறத வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில். ஓகே கைஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்சோட அன்பாக்சிங். இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே நான் மறுபடியும் இதை போடுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.